குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் துணைத் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். புதன்கிழமை எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, புதன்கிழமை எக்ஸாமு. ஸோ வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதுக்கான மெட்டீரியல்ஸு A to Z நான் அடுத்து வரப்போகிற வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ப்பா. ஓகேங்களா? இன்டர்னல் எப்படி இருந்தாலும் நல்ல மார்க் வந்துருக்கு. நீங்கள் இந்த 70க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் தெரியுமா? ஒரு 18 மார்க் எடுத்தாலே போதும். ஓகேங்களா? இன்டர்னல் எனக்கு 30க்கு 30 வந்திருக்கும் ப்ரோ, நான் ரெக்கார்டு ஒர்க்கு A to Z எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 15 மார்க் எடுத்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தான் ஃபெயில் ஆகிருக்கீங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 70 மார்க்கில் ஃபஸ்ட்டு 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸே மேபி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்ட் 2 பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க கண்டுங்களா? ஓகேங்களா? எத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6, அதாவது 9 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்டு 6 கேட்குறாங்க. அந்த 6ல் 1 கம்பல்சரி கேட்பாங்க. இது 2 மார்க்கு. 3 மார்க்கும் இதே தான். 9 3 மார்க் கொடுத்துட்டு 6 3 மார்க் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த 6ல் 33 அப்படின்ற ஒரு கம்பல்சரி 3 மார்க்லையும் கேட்பாங்க, 2 மார்க்லையும் கம்பல்சரி கேட்குறாங்க. இந்த கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, கேட்குற கொஸ்டின்ஸில் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரியாக வந்து இருக்கும். அது எழுதலாம் பிரச்சனை இல்லையா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, எழுதலாம் பிரச்சனை இல்லை. பட் எழுதிட்டா கொஞ்சம் நமக்கு நல்ல யூஸாக இருக்கும். ஆல் பாஸ் ஆகக்கூடிய கட்டாயம் வரும்போது, சென்டம் கட்டாயம் வரும்போது, அதை அட்டன் பண்ணி ஓரளவாவது எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு 2 மார்க் தான் போகிற மாதிரி இருக்குன்னா, சென்டம் வரதுக்காக அப்படி இப்படி போட்டு சென்டம் வர வைக்கலாம். அதுக்காக யூஸ் ஆகும். அடுத்தது லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்கப்பா. ஓகேங்களா? 34, 35, 36, 37, 38ன்னு சொல்லிட்டு ஒரு 10 டீட்டெயில் கொடுப்பாங்க. ஒரு சாப்டர்லேருந்து ஒரு டீட்டெயில் எழுதுற மாதிரி இருக்கும். இப்போ 35ல் A, B, ஆ இருக்குன்னா 35ல் எதனா 1 எழுதணும். அதே மாதிரி 36ல் 1 எழுதணும். எனக்கு 35ல் 2 தெரியும், நான் 2மே எழுதிடலாமான்னு கேட்டிங்கன்னா எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் A to Z நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் வந்து பயப்படாதீங்க. 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் துணைத் தேர்வில் கம்பல்சரி ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கம்பல்சரி கிடையாது அப்படின்னே வந்து நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இது முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ உண்டு. ஓகேங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி. ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.